முதல் கேள்வி என்ன? மன் ரப்புக்க, உன்னுடைய ரப்பு யார் என்கிற கேள்விதான் முதல் கேள்வி. தந்தையை கேட்பதும் இல்லை, தாயை கேட்பதும் இல்லை. உன்னுடைய ரப்பு யார்? என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்வதற்கு அல்லாஹ்வை தெரிந்திருக்க வேண்டும். நான் உங்களிடம் அல்லாஹ்வை தெரியுமா என்று கேட்டால் பதில் சொல்வதற்கு துணிச்சல் இல்லாமல் இருக்கிற நாம், சக மனிதர்கள் நண்பர்கள் நம்மிடத்திலே உனக்கு அல்லாஹ்வை தெரியுமா என்று கேட்டால் பதில் சொல்வதற்கு தைரியம் இல்லாமல் இருக்கிற நாம், முன்கரம் நக்கீரும் கபருக்குள் வந்து நம்மிடத்திலே உனக்கு உன்னுடைய ரப்பு யார் என்று கேட்டால் துணிச்சல் வருமா? இங்கே சாதாரணமான ஒரு மனிதன், நிறைய நிகழ்ச்சிகளிலே நாம் பார்த்திருக்கிறோம். இலங்கையிலும் தமிழ்நாட்டிலும் சவுதி அரேபியாவிலும் போன்ற நாடுகளிலே வாழக்கூடிய தமிழ் பேசக்கூடிய மக்களிடத்திலே தர்பியா நிகழ்ச்சி என்றும் இப்படியான மார்க்க நிகழ்ச்சி என்றும் அல்லாஹ்வை பற்றி எனக்கு தெரியும் என்று துணிந்து சொல்லக்கூடியவர்கள் எழும்புங்கள் என்று கேட்டால் துணிந்து எழுந்து சொல்ல முடியாத நிலையில் நிறைய பேர் இருப்பதை பார்க்கிறோம். ஏன்? உண்மையில் தெரியாது. முதலாவது அல்லாஹ்வை தெரியுமா என்று கேட்டால் அல்லாஹ்வுடைய பெயர் என்ன என்று கேட்போம். அல்லாஹ்வுடைய பெயரை சொன்னால் அந்த பெயருக்கு என்ன பொருள் என்று கேட்போம். அல்லாஹ் எங்கே இருக்கிறான் என்று கேட்போம், அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்போம். அல்லாஹ்வுடைய வல்லமைகள் என்ன என்று கேட்போம், அதற்கு என்ன ஆதாரம் என்று கேட்போம். பதில் இல்லை. ஆதாரம் தெரியுமா? அல்லாஹ் அரிசின் மீது உயர்ந்துள்ளான் என்பதை குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் படித்து நம்புகிறோமா? அல்லாஹ் தஆலா மறுமையிலே வருவான் என்கிற விஷயத்தை படித்து ஏற்றுக்கொள்கிறோமா? வெறுமனே இந்த பயான்களின் ஊடாக மாத்திரம் சில தகவல்களை பெற்றுக்கொண்டு அதுதான் அல்லாஹ் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனால் தான் மற்றவர்களுக்கும் கூட அல்லாஹ்வை அறிமுகப்படுத்த முடியாத நிலை. இன்னும் ஒரு பெருங்கூட்டம் அல்லாஹ்வுடைய சாதாரணமான படைப்புகளை போய் அல்லாஹ்வுடைய அந்தஸ்திற்கு உயர்த்துகிற நிலையை பார்க்கிறோம். கபர்களிலே உள்ளவர்கள் அல்லது உயிரோடு இருக்கிற சில நல்ல மனிதர்கள் அல்லது அவர்களாக உருவாக்கி கொண்ட கற்களும் மரங்களும் சிலைகளும் இவைகளை எல்லாம் அல்லாஹ்வுடைய அந்தஸ்திற்கு கொண்டு செல்கிற நிலையை பார்க்கிறோம். காரணம் என்ன? அல்லாஹ்வை தெரியாது. அல்லாஹ்வை தெரிந்தால் ஒரு அவுலியாவிடம் போய் கேட்க வேண்டுமா? அல்லாஹ்வே சொல்லுகிறான், وَإِذَا سَأَلَكَ عِبَادِي عَنِّي فَإِنِّي قَرِيبٌ أُجِيبُ دَعْوَةَ الدَّاعِ إِذَا دَعَانِ فَلْيَسْتَجِيبُوا لِي وَلْيُؤْمِنُوا بِي. என்னுடைய அடியார்கள் உன்னிடம் வந்து என்னை பற்றி கேட்டால் நான் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன் என்று சொல்லு. என்னிடம் அவர்களை பிரார்த்திக்க சொல்லு. அவர்களுடைய பிரார்த்தனைகளுக்கு பதிலளிக்க நான் காத்துக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். ரப்புல் ஆலமீன் என்கிற இந்த ஒரு வார்த்தையே அல்லாஹ்வுடைய வல்லமையை சொல்வதற்கு போதுமானது. ஆனால் ரப்புல் ஆலமீனுக்கு நமக்கு கருத்து தெரியாது, படிக்கவில்லை, முயற்சி செய்யவில்லை. எல்லாவற்றிற்கும் முயற்சி செய்கிறோம். இந்த உலகத்தை அடைந்து கொள்வதற்காக, இந்த உலக சுகங்களை அனுபவிப்பதற்காக மேக்சிமம் முயற்சி செய்கிறோம். என்ன தியாகங்களை எல்லாம் செய்கிறோம். பெற்றோர் ஊரிலே மௌத்தாகிறார்கள், இங்கே இருந்து உழைக்கிறோம். நம்முடைய பெற்றோர் அங்கே கஷ்டப்படுகிறார்கள், இங்கே நாம் இருந்து உழைத்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய மனைவி அங்கே நம்முடைய சுகத்தை இழந்திருக்கிறார், நாம் மனைவியுடைய சுகத்தை இழந்து இங்கே இருந்து உழைத்துக் கொண்டிருக்கிறோம். ஏன்? உலக இன்பங்களுக்காக வேண்டி இவ்வளவு ரிஸ்க் எடுக்கவும் இவ்வளவு தியாகம் செய்யவும் முடியும் என்றால் மறுமையிலே கிடைக்கப் போகிற அந்த சுவர்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய கலாமை நாம் படிக்க கூடாதா? குர்ஆனை படிப்பதற்காக ஒரு வகுப்பை ஏற்பாடு செய்யக்கூடாதா? உலமாக்களை நாடக்கூடாதா? ஹதீஸை படிக்க கூடாதா? சிந்திக்க வேண்டும். எனவே சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் முதலாவதாக நம்முடைய கொள்கை சீராக வேண்டும். இன்னமல் அமாலு பின்னியாத், செயல்கள் எல்லாம் எண்ணங்களை பொறுத்தே என்று தத்துவம் பேசிக்கொண்டு நாம் இருக்கிறபடி அப்படியே இருந்து அல்லாஹ்வை பற்றிய எந்த ஒரு தகவலும் சரியான முறையில் குர்ஆனும் ஹதீஸும் சஹாபாக்களும் சொல்லித் தந்த முறையில் இல்லாமல் நாம அல்லாஹ்வை கற்பனை பண்ணி கொண்டிருந்தால் கபருக்குள்ள போய் மன் ரப்புக்க என்று கேள்வி கேட்கும் போது நிச்சயமாக நாம் அனைவரும் தடுமாற வேண்டி வரும். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும். எனவே சுவர்க்கம் செல்ல வேண்டும் என்றால் முதலாவது வழி கொள்கை சீர்திருத்தம். சில சகோதரர்கள் இந்த ஆழமான விஷயம் பற்றிய தெளிவில்லாத காரணத்தினால் எல்லோரும் சுவர்க்கம் போவார்கள் என்ற ஒரு நல்லெண்ணத்தோடு இருக்கிறார்கள். ஆனால் தெளிவாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், உறுதியாக மனங்களிலே பதித்துக் கொள்ளுங்கள். யாருடைய அகீதா, கொள்கை குர்ஆனும் சஹீஹான ஹதீஸ்களும், அந்த குர்ஆனும் ஹதீஸும் சொல்லக்கூடிய செய்திகளை சஹாபாக்கள் எப்படி தெளிவுபடுத்தினார்களோ அந்த அடிப்படையிலும் புரிந்து கொள்கிறாரோ அவர்தான் நிச்சயமாக சுவர்க்கம் செல்லுவார். ஏனையவர்கள் நிச்சயமாக நரகம் செல்லுவார்கள். அல்லாஹு தஆலா அந்த நிலையிலிருந்து பாதுகாத்து சரியான கொள்கையை அறிந்து பின்பற்றி சுவர்க்கம் செல்வதற்கு நமக்கு தௌஃபீக் செய்ய வேண்டும். அடுத்ததாக சுவர்க்கம் செல்வதற்குரிய
இன்னும் ஒரு மிக முக்கியமான வழி. அல்லாஹு தஆலா சூரத்து நாஸிஆத் 40வது 41வது வசனங்களிலே சொல்கிறான், وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. யார் தன்னுடைய ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை பயந்து, யார் தன்னுடைய ரப்புக்கு முன்னால் நிற்க வேண்டும் என்பதை பயந்து தன்னுடைய நஃப்ஸை இச்சைகளை விட்டும் மனோ இச்சைகளை விட்டும் கட்டுப்படுத்துகிறாரோ அவர் ஒதுங்கும் தலம் நிச்சயமாக சுவர்க்கமாகும். இப்ப சுவர்க்கத்திற்கு செல்லக்கூடிய இரண்டாவது பிரதானமான வழி, மறுமையில் அல்லாஹுக்கு முன்னால் நாம் நிற்க வேண்டும் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும், பயப்பட வேண்டும். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் வாழக்கூடிய நம் அனைவருக்கும் அல்லாஹு தஆலா நிச்சயித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் மௌத். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனிலே வஅபுது ரப்பக ஹத்தா யஅதியகல் யகீன், உனக்கு யகீன் வருகிற வரை உன்னுடைய ரப்பை வணங்கு என்று மௌத்துக்கு யகீன் என்கிற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்துகிறான். அல் யகீன் என்று சொன்னால் நிச்சயமானது, உறுதியானது என்பது அர்த்தமாகும். இப்ப மௌத் என்பது நம் எல்லோருக்கும் நிச்சயமானது. ஆனால் எப்போது மௌத்தாகுவோம் யாருக்கும் தெரியாது. நம்முடைய மௌத் எப்போது இடம்பெறும் என்பது யாருக்குமே தெரியாது. அல்லாஹு தஆலா நம்மை இந்த உலகத்தில் படைப்பதற்கு முன்னாலேயே நம்முடைய அஜலை தீர்மானித்து விட்டான். எவ்வளவு காலம் வாழ்வோம் என்கிற பீரியட்டை தீர்மானித்து விட்டான். தாயினுடைய வயிற்றில் வைத்து மீண்டும் அது உறுதிப்படுத்தப்படுகிறது. அவ்வளவு காலம்தான் வாழ்வோம். அது அல்லாஹுக்கும் அல்லாஹ் அறிவித்த மலக்குகளுக்கு மாத்திரமே தெரியும். எந்த இடத்தில் மௌத்தாகுவோம், எப்போது மௌத்தாகுவோம் என்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் மௌத் என்பது நிச்சயமானது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், குல் இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபஇன்னஹு முலாகிகும். எந்த மௌத்தை கண்டு நீங்கள் விரண்டோடுகிறீர்களோ நிச்சயமாக அந்த மௌத் உங்களை சந்தித்தே தீரும். ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத், நீங்கள் எங்கிருந்தாலும் மௌத் உங்களை வந்தே தீரும். வலவ் குன்தும் ஃபி புரூஜின் முஷய்யதா, பலமாக கட்டப்பட்ட கோட்டைகளுக்குள் நீங்கள் போய் ஒளிந்து கொண்டாலும் உங்களுக்கு என்று எழுதப்பட்ட நேரத்தில் மௌத் வரும். இப்படி ஒவ்வொரு மனிதனும் மௌத்தாகி கொண்டு செல்லுகிற போது உலகத்திற்கு என்று ஒரு ஆயுள் இருக்கிறது. அந்த ஆயுளும் முடிவடையும். உலக ஆயுளுக்கு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் உலக அழிவுக்கு இரண்டு விதமான அடையாளங்களை சொன்னார்கள். ஒன்று சிறிய அடையாளங்கள், இன்னும் ஒன்று பெரிய அடையாளங்கள். சிறிய அடையாளங்களை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பெரும்பாலான இஸ்லாமிய அறிஞர்களின் கருத்து அவை ஒன்றில் நடந்து முடிந்து விட்டன அல்லது நடந்து கொண்டிருக்கின்றன. எஞ்சி இருப்பது பெரிய அடையாளங்கள் மாத்திரமே. பெரிய அடையாளங்கள் எப்படி என்றால், ஒரு நூலிலே கோர்க்கப்பட்ட முத்துக்கள் போன்றவை என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். அதாவது அந்த நூலை கட் பண்ணிவிட்டால் முத்துக்கள் ஒன்றுக்கு பின்னால் ஒன்று விழுவது போன்று அந்த பெரிய 10 அடையாளங்களும் ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக வரும். அதுக்கு பிறகு உலகம் அழிந்துவிடும். உலகம் அழிக்கப்பட்ட பிறகு அல்லாஹு தஆலா பூமியை வேறு பூமியாக மாற்றுவான். வேறு பூமியாக மாற்றி இந்த உலகத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதற்கொண்டு உலகம் அழியும் வரைக்கும் இருந்த அத்தனை பேரையும் அதில் எழுப்புவான். அந்த பூமி சுடப்பட்ட ஒரு ரொட்டியை போன்று இருக்கும். அதிலே ஓடி ஒதுங்குவதற்கு மரங்களோ நிழல்களோ கட்டிடங்களோ எதுவுமே இருக்க மாட்டாது. சூரியனை அல்லாஹு தஆலா நம்முடைய தலைக்கு ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வருவான். யாருடைய உடம்பிலும் ஆடை இருக்காது. ஆண்களும் பெண்களும் ஆடையற்றவர்களாக எழுப்பப்படுவார்கள். இந்த நேரம் மிக பயங்கரமானதாக இருக்கும். ஒரு பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளையை பல வருடங்களுக்கு பிறகு அங்கே சந்திக்கும் போது, மகனே மகளே என்று அவனிடத்தில் ஓடிச் செல்லாமல், என்னுடைய மகன் நிற்கிறான், என்னுடைய மகள் நிற்கிறாள், இவர்களிடம் சென்றுவிடக் கூடாது, தப்பி ஓடுவோம் என்று பெற்ற பிள்ளையை கண்டு தாய் விரண்டு ஓடுவாள். தாயை கண்டு பிள்ளைகள் விரண்டு ஓடுவார்கள். ஏனென்றால், தாயே உங்களுடைய நன்மைகளில் கொஞ்சத்தை எனக்கு தந்து விடுங்கள் என்று அந்த நேரத்தில் கேட்டு விடுவார்கள் என்கிற பயத்தினால். இப்படியான நேரத்திலே
மனிதர்கள் வியர்வையிலே மூழ்கடிக்கப்படுவார்கள். கரண்டை வரை, முழங்கால் வரை, இடுப்பு வரை, சிலரை கழுத்து வரை, சிலரை வேர்வை அப்படியே மூழ்கடித்து விடும். மக்கள் அங்குமிங்கும் ஓடித் திரிவார்கள். எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் இருக்காது. சுமார் 50,000 வருடங்கள் அளவு மக்கள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டே இருப்பார்கள். இப்படியான நேரத்திலே மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி ஓடுவார்கள். ஏதாவது ஒரு முடிவை பெற்றுத் தாருங்கள் என்று கேட்கும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் அதற்குரியவன் அல்ல. நூஹிடத்திலே செல்லுங்கள் என்றதும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வருவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மறுத்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம்